அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் லோட்டஸ் அகாடமி ஃபார் பாட்னி ஸ்பெஷலைஸ்டு ஃபார் பாட்னி வெள்ளூர் இதில் வந்து பண்ணாக்கா நம்ம யூஜிடிஆர்பி அண்டு பிஜிடிஆர்பி பாட்னிக்காக வந்து பண்ணாக்கா வீடியோ கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸ் பார்த்தோம். ரெஸ்பிரேஷன் டாப்பிக்கில் வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பண்ணாக்கா செகண்ட் கிளாஸ். இந்த செகண்ட் கிளாஸில் வந்து பண்ணாக்கா கிரப் சைக்கிள் பார்க்க போகிறோம். இந்த கிரப் சைக்கிள் வீடியோ ப்ளஸ் வந்து பண்ணாக்கா இந்த கிளைகாலிசிஸோடைய வீடியோ, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணாக்கா இந்த கிரப் சைக்கிள் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோட்டஸ் அகாடமி ஃபார் பாட்னிக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அப்படின்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது அப்படியே ஒரு ஓவர்வியூ ஒன்று பார்த்துடலாம். இது வந்து பண்ணாக்கா யூஜிடிஆர்பியில் யூனிட் 7ல் வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஆரோபிக் ரெஸ்பிரேஷனில் மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் வந்து பண்ணாக்கா ஆரோபிக் ரெஸ்பிரேஷனில் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மொத்தம் வந்து பண்ணாக்கா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸ் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணாக்கா பார்த்து முடிச்சிட்டோம். அதோடைய எனர்ஜி பட்ஜெட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்க்குறது வந்து பண்ணாக்கா அதோடைய கண்டினியூவேஷன் பைருவேட் ஆக்சிடேஷன் அப்படின்னா லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்டேஜஸ் ஆஃப் ஆரோபிக் ரெஸ்பிரேஷனில் மொத்தம் வந்து பண்ணாக்கா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து லிங்க் ரியாக்ஷன். தேர்டு வந்து பண்ணாக்கா கிரப் சைக்கிள். ஃபோர்த் வந்து பண்ணாக்கா இடிசி. இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போ கிளைகாலிசிஸ்னால் என்ன பார்த்துட்டோம். இப்போ இந்த லிங்க் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது இந்த லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா பைருவேட் ஆக்சிடேஷன். அப்போ கிளைகாலிசிஸோடைய எண்டில் என்ன ஃபார்ம் ஆகும்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த லிங்க் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பைருவிக் ஆசிட் பைருவேட் என்னவா மாறும் அப்படின்னு என்ன ஆகும்னாக்கா ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிடேஷன்னா பிரேக் டவுன். அப்போ பிரேக் டவுன் ஆகி என்ன சார் ஆகும்னா ஒன்று லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷனாக சிம்பிளாக புரிஞ்சுங்கன்னா either loss of electron or gain of electron is called oxidation. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக it is a breakdown அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே 2 molecules of pyruvate formed by glycolysis in the cytosol enter into the mitochondria matrix. அப்போது கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா சைட்டோபிளாஸில் நடக்குதுன்னு சொன்னோம். இங்கே வந்து பண்ணாக்கா சைட்டோசோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சைட்டோசோல்னாலே ஒன்று தான், சைட்டோபிளாசம்னாலே ஒன்று தான். அப்போ கிளைகாலிசிஸோடைய எண்டில் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவேட் எங்கே என்ட்ரு ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்க்கு என்ட்ரு ஆகுது. அப்படியே பாருங்கள் இந்த இமேஜில். இது வந்து பண்ணாக்கா ஒரு பிளான்ட் செல். இந்த செல்லில் நியூக்ளியஸுக்குள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்ப்ரெயின் அவுட்டர் மெம்ப்ரெயின் எல்லாம் இருக்கும். அப்போ இங்கே தான் சைட்டோபிளாசம், இந்த எல்லா இடத்துலையும் சைட்டோபிளாசம் இருக்கும். இங்கே தான் கிளைகாலிசிஸ் நடக்குது. கிளைகாலிசிஸ் நடந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் ஆகுது. இந்த பைருவேட் இங்கேருந்து எங்கே என்ட்ரு ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் உள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதை மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், அங்கே என்ட்ரு ஆகும். அடுத்து in aerobic respiration, this pyruvate with coenzyme A is accidentally decarboxylated into acetyl-CoA by pyruvate dehydrogenase complex. அப்போ aerobic respiration டைமில் இந்த பைருவேட் இந்த கோஎன்சைம் ஏவோட ஒன்றா சேர்ந்து சரிங்களா என்னவா மாறுதுன்னா அசிட்டைல்-CoAவாக மாறுது. இதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. This reaction is irreversible and produce 2 molecules of NADH2 and 2 carbon dioxide. அப்போ இந்த ரியாக்ஷன் அப்படின்றது இட் இஸ் ஏ irreversible ரியாக்ஷன். அப்போ irreversibleனா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல இது கிரப் சைக்கிளோடைய இந்த பார்ட் வந்து பண்ணாக்கா லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த பைருவேட் மாலிகுல் என்னவா மாறும்னா அசிட்டைல் கோஏவா மாறும் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ் காம்ப்ளெக்ஸ். இதில் எத்தனை NADH2 ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா 2 NADH2 ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு NADH2 தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஏன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இங்கே எத்தனை மாலிகுல் ஃபார்ம் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ் அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் பைருவேட்டுக்கு தான் ஒரு NADH2. அப்போ 2 மாலிகுல் ஆஃப் பைருவேட் அப்படின்னா 2 NADH2 ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு மாலிகுல் ஆஃப் பைருவேட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அங்கே 2 மாலிகுல் அப்படின்னு எடுத்துட்டா 2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பைருவேட் அசிடைல் கோஏவாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான். அது திரும்பவும் வந்து பண்ணாக்கா அசிடைல் கோஏ வந்து பண்ணாக்கா பைருவேட்டாக ரிவர்ஸெல்லாம் நடக்காது. ஸோ இட் இஸ் எ இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அப்போ அங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல திஸ் ரியாக்ஷன் இஸ் irreversible and produce 2 molecule of NADH2. நான் சொன்னேன் 2 molecule of NADH2 ஃபார்ம் ஆகும் 2 கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் அந்த சைக்கிள் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு NADH2 தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு CO2 தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு NADH2னா அப்போ 2 பைருவிக் ஆசிடுக்கு 2 NADH2. அப்போ ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடுனா அப்போ 2 பைருவிக் ஆசிடுக்கு 2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரான்சிஷன் ரியாக்ஷன் ஆர் லிங்க் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பண்ணாக்கா ட்ரான்சிஷன்னா ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மாறத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸோ சைட்டோபிளாஸில் நடக்குது. லிங்க் ரியாக்ஷன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து பண்ணாக்கா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸுக்கு வரும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் இந்த லிங்க் ரியாக்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்லக்கூடிய கிரப் சைக்கிள் அதுவும் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் நடக்கும். அப்போ கிளைகாலிசிஸோட எண்டில் ஃபார்ம் ஆகுறத மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுனால இதுக்கு என்ன பேர், லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா வந்து ட்ரான்சிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். அடுத்து த ரியாக்ஷன் ஆஃப் பைருவேட் ஆக்சிடேஷன் ஈஸ். இங்கே வந்து பண்ணாக்கா நமக்கு அந்த பைருவேட் ஆக்சிடேஷனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டாக நடந்த PGTRB எக்ஸாமில் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுங்க. ரைட், அடுத்து பாருங்கள். பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டிஸ்டிங் என்சைம்ஸ். அப்போ பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் காம்ப்ளெக்ஸ் என்னது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் லிங்க் ரியாக்ஷன். அப்போ இந்த லிங்க் ரியாக்ஷனில் வந்து பண்ணாக்கா பைருவேட் அசிடைல் கோஏவாக மாறினோன்னா இந்த பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் என்சைம் வேணும். ஸோ அப்போ அந்த பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். அப்போ வந்து பண்ணாக்கா பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் எ சிங்கிள் என்சைம், இட் இஸ் அ காம்போனண்ட் ஆஃப் மெனி என்சைம். நிறைய என்சைம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து பண்ணாக்கா இந்த பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ். இதெல்லாம்னா பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ், டைஹைட்ராக்சி லிப்போயில் டிரான்ஸ் அசிட்டலேஸ், டைஹைட்ரோலிப்போயில் டிஹைட்ரோஜீனேஸ். இந்த 3 என்சைமு ப்ளஸ் 5 டிஃப்ரெண்ட் கோஎன்சைம். இதெல்லாம்னா TPP தயமின் பைரோபாஸ்பேட், NAD ப்ளஸ்ஸு, FAD கோஏ அண்டு லிப்போயேட். இது NAD ப்ளஸ், அது 1 கிடையாது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இது பைருவேட் டிஹைட்ரோஜீனேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ தான் நம்ம வந்து பண்ணாக்கா கிரப் சைக்கிளுக்குள்ளவே என்ட்ராகிறோம். ஸோ 2 molecules ஆஃப் அசிடைல் கோஏ ஃபார்ம்டு ஃப்ரம் த லிங்க் ரியாக்ஷன் நவ் என்டர் இன்டு த கிரப் சைக்கிள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா கிளைகாலிசிஸோட எண்டில் 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் 2 molecule ஆஃப் அசிடைல் கோஏவாக மாறுது. இந்த அசிடைல் கோஏ இப்போ எங்கே என்ட்ராகுதுன்னா கிரப் சைக்கிளுக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளைகாலிசிஸ் பைருவிக் ஆசிடாக மாறுறது இந்த ப்ராசஸ் மட்டும்தான் சைட்டோபிளாசம். அடுத்து 2 molecule ஆஃப் அசிடைல் கோஏ ஃபார்ம் ஆகிறது, கிரப் சைக்கிள் நடக்கிறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் நடக்குது. அடுத்து இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் இட்ஸ் டிஸ்கவரர் ஜெர்மன் பயோகெமிஸ்ட் சர் ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ். ஏன் இதுக்கு கிரப் சைக்கிள்னு பேர் வந்தது? இப்போ பாருங்கள், கிரப் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். அதே மாதிரி TCA சைக்கிள்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஏன் இதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு கிரப் சைக்கிள்னு பேர் வந்தது அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஹான்ஸ் அடால்ஃப் கிரப்ஸ் அப்படின்றவர். அதனால் அவர் பேரே வச்சிட்டாங்க. சரிங்களா?
The enzyme necessary for TCA cycle are found in mitochondrial matrix except succinate dehydrogenase enzyme which is found the mitochondrial inner membrane. ஸோ அப்போது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுங்க. அந்த என்சைம் நெசசரி ஃபார் டிசிஏ சைக்கிள். அப்போ டிசிஏ சைக்கிள் எங்கே நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்குது. அப்போது அந்த டிசிஏ சைக்கிளுக்கு தேவையான எல்லா என்சைம்ஸும் எங்கே இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு என்சைம் மட்டும் எங்கே இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் இருக்குது. எது அப்படின்னா சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இஸ் அ ஜீனியஸ் ஆஃப் கிரிக்கெட். சரிங்களா? அவர் வந்து பண்ணாக்கா கிரிக்கெட்டுடைய அந்த ஜீனியஸ்ன்றதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டக் அவுட்டில் வந்து உட்கார மாட்டார். டக் அவுட்னா எங்கன்னா அந்த பவுண்ட்ரி லைன்லேயே உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அங்கே வந்து உட்கார மாட்டார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா உள்ளே வந்து பண்ணாக்கா ஒரு ரூம் இருக்கும், கேபின் இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பார். சரிங்களா? அப்போ உள்ள அப்படின்றது இன்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. யார் உள்ளே இருப்பாங்க? சச்சின். அப்போ சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை வந்து பாருங்க ஞாபகம் வச்சுங்க. இதை கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ which enzyme present in the which enzyme essential for Krebs cycle is found in the mitochondrial inner membrane அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம். அடுத்து TCA cycle starts with condensation of acetyl-CoA with oxaloacetate in the presence of water to yield citrate or citric acid. அப்போ TCA சைக்கிளில் வந்து என்ன நடக்குதுன்னா அசிட்டைல்-CoA ஃபார்ம் ஆனது கண்டென்சேஷனாக சுருக்கம் அடைகிறது. அப்போ கண்டென்சேஷன் ஆகுது எதோடைய ஹெல்ப்பால் அப்படின்னா ஆக்சலோஅசிட்டேட்டுடைய ஹெல்ப்பால். என்ன ஆகுதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டு ஈல்டு சிட்ரேட் ஆர் சிட்ரிக் ஆசிட். அப்போ சிட்ரிக் ஆசிடையோ இல்லை சிட்ரேட்டையோ ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணதால் அதுக்கு என்ன பேருனாக்கா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ நோன் as சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர் டிசிஏ சைக்கிள் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து த சம்மரி ஆஃப் லிங்க் ரியாக்ஷன் அண்ட் கிரப் சைக்கிள் இன் மைட்டோகாண்ட்ரியா ஈஸ். அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸில் தான் லிங்க் ரியாக்ஷன் நடக்குது, கிரப் சைக்கிளும் நடக்குது. அதை பற்றின ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ஈக்குவேஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து 2 molecules of pyruvic acid formed at the end of glycolysis enter into the mitochondrial matrix. அப்போது 2 molecule of pyruvic acid எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த கிளைக்காலிசிஸுடைய எண்டில் ஃபார்ம் ஆகுது. அது இப்போ எங்கே என்ட்ரு ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் என்ட்ரு ஆகுது. Therefore, Krebs cycle is repeated twice for every glucose molecule, where 2 molecule of pyruvic acid produce 6 molecule of carbon dioxide, 8 molecule of NADPH2, 2 molecule of FADH2 and 2 molecule of ATP. அப்போ வந்து பாருங்க Krebs cycle அப்படின்றது ஸ்டார்டிங் என்டர் ஆகக்கூடிய மெட்டீரியல் எதுனா பைருவேட். இந்த லிங்க் ரியாக்ஷன்லேயே பார்த்தா தெரியும். அப்போ இந்த பைருவேட் அப்படின்றது 2 molecules ஆஃப் பைருவேட். இந்த 2 molecules ஆஃப் பைருவேட் என்னவா மாறுனா 2 molecules ஆஃப் அசிட்டைல்-CoAவாக மாறுது. அப்போ இந்த அசிட்டைல்-CoA தான் கிரப் சைக்கிளுக்கு என்ட்ராகுது. அப்போ 2 molecule அப்படின்னா ஒரு சைக்கிள் நடந்ததுன்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ 2 moleculeனா 2 கார்பன் டை ஆக்சைடு. அப்போ வந்து பண்ணாக்கா 2 NADH2 அப்படின்னாக்கா 2 molecule அப்படின்னால 4 NADH2. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது therefore Krebs cycle is repeated twice for every glucose molecule. ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகும்போதும் நமக்கு ஸோ Krebs cycle is repeated twice for every glucose molecule. அப்போ ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகும்போதும் நமக்கு Krebs cycle ட்வைஸில் நடக்குது. where 2 molecule of pyruvic acid produce 6 molecule of carbon dioxide. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு வந்து பண்ணாக்கா 3 பைருவிக் ஆசிட் ஒரு மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு வந்து பண்ணாக்கா 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் 6 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ வந்து பண்ணாக்கா 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் இருக்குது, 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா இது ஒரு மாலிகுலுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால்
2 molecule of கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. சாரி, ஒரு பைருவிக் ஆசிடுக்கு வந்து பண்ணாக்கா 3 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆனால் அப்போ எத்தனை மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 × 3 வந்து பண்ணாக்கா 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ்ஸு 8 molecule ஆஃப் NADPH2 அகெயின் வந்து பண்ணாக்கா இந்த இடத்துல ஒரு பைருவிக் ஆசிடுக்கு 4 molecule ஆஃப் NADH2 ஃபார்ம் ஆகும். அப்போ 2 பைருவிக் ஆசிடுக்கு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடுக்கு 8 molecule ஆஃப் NADH2 ப்ளஸ் H ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 molecule ஆஃப் FADH2 2 molecule ஆஃப் ATP ஃபார்ம் ஆகுது. அப்போ 8 molecule ஆஃப் NADH2 2 molecule ஆஃப் FADH2 2 molecule ஆஃப் ATP இது எல்லாமே ஃபார்ம் ஆகுது எங்கள் கிரப் சைக்கிளோடைய எண்டில். சரி, இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைக்கிள் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா இந்த சைக்கிள்லேருந்து எந்த இடத்துல கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன், பார்த்துங்க. எல்லாத்தையும் இந்த சைக்கிளே மெமரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ இந்த கிரப் சைக்கிள் அப்படின்றது வந்து பண்ணாக்கா 2ஆக வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பண்ணாக்கா லிங்க் ரியாக்ஷன், இன்னொன்று கிரப் சைக்கிள். அப்போ லிங்க் ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா பைருவேட் அசிட்டைல் கோஏவாக மாறுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம் பைருவேட் டீஹைட்ரோஜெனேஸ். அப்போ என்னென்ன இருக்குது, ஒரு பைருவேட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு NADH2 மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த அசிட்டைல் கோயே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ கிரப் சைக்கிளுக்குள்ளே என்ட்ராகுது. ஸோ இங்கே சிட்ரேட் சிந்தேஸ் அப்படின்ற ஒரு என்சைமுடைய ப்ரெசன்ஸில் வாட்டர் மாலிகுலை எடுத்துக்குது, கோயை வந்து ரிலீஸ் பண்ணுது, எல்லாம் பண்ணிட்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, சிட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த சிட்ரேட் வந்து பண்ணாக்கா சிஸ் அக்கோனிட்டேட்டாக மாறுது. அதுக்கு என்சைம் ஹெல்ப் பண்ணுற என்சைம் என்ன பேருனாக்கா அக்கோனிட்டேஸ் அப்படின்ற என்சைம். அடுத்து சிஸ் அக்கோனிட்டேட் என்னவா மாறுதுன்னா ஐசோசிட்ரேட்டாக மாறுது. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைமும் அதே அக்கோனிட்டேஸ் தான். அடுத்து ஐசோசிட்ரேட் என்னவா மாறும் அப்படின்னா ஆக்சலோசக்சினேட்டாக மாறும். ஸோ அப்போ இதையும் கொஷின் கேட்பாங்க, எந்த மாலிகுலுக்கு இடையில், ஸோ எந்த ஸ்டெப்பில் NADH2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஐசோசிட்ரேட்லேருந்து ஆக்சலோ அசிட்டேட் ஃபார்ம் ஆகும்போது 2 molecule ஆஃப் NADH2 அகைன் ஒரு மாலிகுல் தான் எங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மாலிகுல் நீங்கள் வந்து பண்ணாக்கா பைருவிக் ஆசிட் 2 molecule அப்படின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஆக்சலோசக்சினேட் என்னவா மாறுது அப்படின்னா ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட்டாக மாறுது. ஸோ எதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணாக்கா ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் வந்து பண்ணாக்கா சக்சினில் கோயேவாக மாறுது. ஸோ இந்த இடத்துல ஒரு NADH2 ஃபார்ம் ஆகுது. அப்போ ஐசோசிட்ரேட் ஆக்சலோசக்சினேட்டாக மாறும்போது ஒரு NADH2, ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட் சக்சினில் கோயேவாக மாறும்போது ஒரு NADH2. அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு NADH2 அப்படின்னா இங்கே 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா 2 NADH2 இங்கே ஃபார்ம் ஆகுது 4th ஸ்டெப்பில். 6th ஸ்டெப்லேயும் 2 NADH2 ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த சக்சினைல் கோயே என்சைம் வந்து பண்ணாக்கா இந்த சக்சினைல் கோயே சிந்தேஸ் அப்படின்ற என்சைமுடைய ப்ரெசன்ஸில் சக்சினேட்டாக மாறுது. அடுத்து இந்த சக்சினேட் வந்து பண்ணாக்கா பியூமரேட்டாக மாறும்போது ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. இந்த பியூமரேட் வந்து பண்ணாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் ஒரு மாற்றம் மாலிகுல் அடிஷன் பண்ணிக்கிட்டு மாலேட்டாக மாறுது. 10th எக்ஸாம் மாலேட் வந்து ஆக்சலோசிட்டேட்டாக மாறும்போது ஒரு NADH2 ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு மாலிகுல் அப்படின்னா ஒரு NADH2, அப்போ 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 2 NADH2 ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த கிரப் சைக்கிளில் மொத்தம் எத்தனை NADH2 ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு 4th ஸ்டெப்பு, அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா 6th ஸ்டெப்பு, அதுக்கடுத்தது வந்து 10th ஸ்டெப். அப்போ 3 பிளேஸில் ஃபார்ம் ஆகுது. அப்போ 3 × 2, அப்போது வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு NADH2 அப்படின்றது வந்து பண்ணாக்கா 2 ATPக்கு ஈக்குவல், 3 ATPக்கு ஈக்குவல். ஒவ்வொரு NADH2வும் 3 ATPக்கு ஈக்குவல். ஒரு FADH2 அப்படின்றது வந்து பண்ணாக்கா 2 ATPக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே எங்கே கொஷின் கேட்பாங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டெப்பில் NADH2 ஃபார்ம் ஆகுது, இது கொஷின் கேட்பாங்க. எந்தெந்த ஸ்டெப்பில் FADH2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரைட். அடுத்தது எனர்ஜி பட்ஜெட். ஸோ இந்த எனர்ஜி பட்ஜெட் அப்படின்றது அரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு மொத்தமாக சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிளைகாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், பே ஆஃப் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் மொத்தம் எத்தனை மாலிகுல் வந்து பண்ணாக்கா கன்சியூம் ஆகுதுன்னா 2 மாலிகுல் கன்சியூம் ஆகிடும். ஆனால் பே ஆஃப் ஃபேஸில் 4 மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், 4 மாலிகுல் ஆஃப் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ப்ளஸ்ஸு 2 மாலிகுல் ஆஃப் NADH2வும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அடுத்தது ரெடியூஸ்டு FAD அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன். இங்கே வந்து பண்ணாக்கா எத்தனை ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னா டைரெக்டாக 2 மாலிகுல் ஆஃப் ஏடிபி ஃபார்ம் ஆகுது. எத்தனை NADH2 ஃபார்ம் ஆகுதுனாக்கா 2 மாலிகுல் ஆஃப் NADH2 ஃபார்ம் ஆகுது. அடுத்து லிங்க் ரியாக்ஷன். லிங்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன். ஏடிபி வந்து பண்ணாக்கா ப்ரொடியூஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ரெடியூஸ்டு NAD+. ஸோ எத்தனை NAD+ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் ரியாக்ஷனில். ஸோ நான் சொன்ன ஆல்ரெடி உங்களுக்கு சைக்கிள்லேயே வச்சு காட்டினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைருவிக் ஆசிட் மாலிகுலுக்கு ஒரு NADH2 அப்படின்னா 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 NADH2 ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு NADH2 அப்படின்றது 3 ATP ஈக்குவல். அப்போ 2 NADH2 இருந்தாக்கா 6 ATP. நெக்ஸ்ட்டு கிரப் சைக்கிள். கிரப் சைக்கிளுடைய எண்டில் வந்து பண்ணாக்கா 4 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, 2 மாலிகுல் ஆஃப் ஏடிபி. ஆனால் NADH2 மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பிளேஸில் ஃபார்ம் ஆகும். அப்போ 3 பிளேஸ் ஒரு பைருவிக் ஆசிடுக்கு ஒரு NADH2னாக்கா அப்போ 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட். அப்போ 3 பிளேஸ் 3 × 2 வந்து பண்ணாக்கா 6. சரிங்களா? அப்போ 6 NADH2 ஃபார்ம் ஆகுது. ஒரு NADH2 அப்படின்றது 3 ATPக்கு ஈக்குவல். அடுத்து ஒரு FADH2வும் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா ஒரு FADH2. அப்போ ஒரு பைருவிக் ஆசிட் அப்படின்னு தெரியா ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட்னால 2 FADH2 ஃபார்ம் ஆகுது. ஒரு NADH2 அப்படின்றது 3 ATPக்கு ஈக்குவல். ஒரு FADH2 அப்படின்றது 2 ATPக்கு ஈக்குவல். அப்போ மொத்தமாக இங்கே டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி எவ்வளோ அப்படின்னா 24. அப்போ 24 + 6 வந்து பண்ணாக்கா 30, 30 + 6 வந்து பண்ணாக்கா 36. அப்போ அரபிக் ரெஸ்பிரேஷனில் எந்த ஒரு ஆர்கனிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி எத்தனை ஏடிபி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 36 ஏடிபி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பாக்ஸும் பார்த்து வச்சுங்க, இதுலேருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க. அடுத்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் இன் aerobic respiration result in the net gain of 36 ATP molecule in plants. அப்போது aerobic ரெஸ்பிரேஷனில் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல், ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனை ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகும்? 36 ஏடிபி மாலிகுல். அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த்தே. அவ்வளோதான் மொத்தமாக வந்து பண்ணாக்கா ஃபார்ம் ஆகிறது எப்போது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டைமில். அடுத்து since huge amount of energy is generated in mitochondria in the form of ATP molecule, they are called power house of the cell. ஸோ அதிக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுனால மைட்டோகாண்ட்ரியாக்கு என்ன பேர் இருக்குன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்னு ஒரு பேர் இருக்குது. எது அப்படின்னா ஏடிபி. எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்னா ஏடிபி, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னா மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த கேஸ் ஆஃப் aerobic prokaryotes due to lack of mitochondria each molecule of glucose produce 38 ATP molecule. அப்போ வந்து பண்ணாக்கா aerobic prokaryotes தான், ஆனால் வந்து பண்ணாக்கா லேக் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அங்கே மைட்டோகாண்ட்ரியா இல்லாதனால ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எத்தனை ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகுன்னா 38 ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகும். அப்போ 36 அப்படின்னாக்கா aerobic ரெஸ்பிரேஷனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? பிளான்ஸில் 36 ஏடிபி. இதே வந்து பண்ணாக்கா மைட்டோகாண்ட்ரியா இல்லாத போது அரபிக் ப்ரோகேரியட்ஸ் தான் லேக் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும்போது, மைட்டோகாண்ட்ரியா இல்லாத போது 38 ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து பண்ணாக்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.